அதாவது சமீபத்துல அதிமுகவில் ஒரு பிரச்சனை ஒன்று உருவாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்து அதிமுகவை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி, அதாவது சசிகலா, ஓபிஎஸ், தினகரன் உள்ளிட்ட ஒருங்கிணைத்து ஒன்னா கொண்டு வரணும், இதுக்கு நான் 15 நாள் கெடு விடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சரும் அதிமுகவோட பழம்பெருமை வாய்ந்த ஒரு உறுப்பினருமான செங்கோட்டையன் வந்து அறிவிச்சிருந்தாரு. இதனை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் பல்வேறு அதிரடிகளை வந்து ஆரம்பித்தாங்க எடப்பாடி தரப்புல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரை கட்சி விட்டு நீக்கிறதோட இல்லாமல் இவரோட ஆதரவாளர்களையும் சேர்த்து நீக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல ஏற்கனவே அதை மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்நிலையில இன்னைக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து செங்கோட்டையன் தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்ச கையோட தற்போது பட்டினப்பாக்கத்தில் இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தோட அலுவலகத்துக்கு போய் அதனோட தலைவர் விஜய் வந்து சந்திச்சிட்டு இருக்காரு. இப்போ ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் தரப்புல வந்து இதற்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு துயர சம்பவத்தில் ஒரு 41 பேர் வரைக்கும், அந்த கரூர் சம்பவத்தில் ஒரு 41 பேர் வரைக்கும் பலியாயிருந்தாங்க. இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த கட்சியில வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு முன்னேற்றம் இல்லாம அப்படியே அமைதியா போயிட்டு இருந்தது. இதன் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கட்சியோட வேகம் வந்து மீண்டும் சீரெடுக்கணும், அதாவது வேகமான செயல்பாடுகளை துவக்கணும். அதே மாதிரி பொதுக்குழு கூட்டங்கள்ல 2026 வரக்கூடிய தேர்தலில் உள்ள பணிகளை திட்டமிடணும். அதே மாதிரி புதிய நிர்வாகிகளை நியமனம் பண்ணணும் உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்கள் வந்து கொண்டு வரப்பட்டதாக இருந்தது. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான 13 பேர் கொண்ட குழு வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதனோட ஆலோசனைகளை நம்ம 4 மணி அளவுல அந்த கட்சி வந்து அதனோட ஆலோசனைகளை பட்டினப்பாக்கத்தில் வச்சு துவங்கி அதே நிலையில அவருக்கு முன்னாள் அமைச்சர் கே செங்கோட்டையன் வந்து தாவேக்காக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டு இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்து அதிமுக உருவாக்க முடியல அப்படின்னா கட்சி விட்டு வெளியே போறேன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு அவர் வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, அவரை வந்து கட்சியிலேருந்து நீக்கக்கூடிய ஒரு நீக்கினதோட இல்லாம என்ன பண்ணாங்கன்னா, நீக்கினதோட இல்லாம அவரோட யாரும் தொடர்பு கூடாது அப்படின்னு சொல்லி அதிமுக தலைமையில ஒரு உத்தரவு போடப்பட்டிருந்தது. இந்நிலையில தற்போது பட்டினப்பாக்கத்துல வந்து அவரோட அலுவலகத்தில் பட்டினப்பாக்கத்தில் இருக்கிற தமிழக வெற்றி கழகத்துல தலைவர் விஜயோட அதோட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வந்து தற்போது சந்திச்சிட்டு இருக்கிறாரு. தற்போதைய நிலவரப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்டினப்பாக்கத்தில் வந்து அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போய் அங்கே போய் இறங்கி அங்கே அவர் சந்திக்கிறதுக்காக அவர் வீட்டு வாசல் நின்றுட்டு இருந்தார். இன்னைக்கு காலையில் வந்து அவர் பதவியை ராஜினாமா பண்ணியிருந்த நிலையில தன்னோட ராஜினாமா கடிதத்தை வந்து சட்டப்பேரவை தலைவர் அப்பாவுட்ட ஒப்படைச்சிருந்தாரு. இதனை அடுத்து அவர் செங்கோட்டையன் வந்து திமுகவுக்கு வரலாம் அல்லது மீண்டும் அதிமுகக்கே போகலாம், இல்லை தாவைக்காவுக்கு போகலாம்னு சொல்லி பல்வேறு பரபரப்புகள் வந்து கிளப்பப்பட்டு இருந்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிட கட்சிகளுக்கு வந்தாலும் நாங்கள் வந்து அதுக்கு முன்மொழிகிறோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மறைமுகமாக அவருக்கு பல்வேறு இடங்கள்ல தூதுவிடப்பட்டிருந்த நிலையில அவர் எதையுமே பொருட்படுத்தாம நேரா தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயோட பட்டினப்பாக்க அலுவலகத்துக்கு போயிருக்கிறாரு. செங்கோட்டையன் வந்து தமிழக வெற்றி கழகத்துல கடந்த ஒரு 4-5 தினங்களாகவே அவர் வந்து இணைய போறாரு, கட்சி அதிமுக விட்டு விலகி தமிழக வெற்றி கழகம் தரப்புல இணைய போறாரு அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது அவர் வந்து அவரோட போய் சந்திச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அதாவது கட்சி அதிமுக ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்தே அதிமுக இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கிய புள்ளினே சொல்லலாம் கே செங்கோட்டையன். அதாவது எம்ஜிஆர், ஜெயலலிதா உள்ளிட்ட பெருமை வாய்ந்த பல்வேறு முதல்வர்களை பார்த்து அவர் வந்து தற்போது என்ன சொல்லியிருந்தாரு, கடந்த சில வாரங்களுக்கு முன்பு, அதாவது ஒருங்கிணைந்த அதிமுகவை கொண்டு வரணும். அதாவது நம்ம சசிகலா, டிடிவி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இவங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு ஒருங்கிணைந்த அதிமுகவை கொண்டு வரல நாங்கள் வந்து உடனே நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் தெரிவிச்சிருந்தாரு. அதாவது கட்சியோட பொதுச் செயலாளருக்கு ஒரு மாவட்ட செயலாளர் வந்து உத்தரவு போடக்கூட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இவர் இப்படி செஞ்ச ஒரு விவகாரம் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தினதோட இல்லாம இவரோட கட்சி பதவி மட்டுமல்லாது முதல்ல வந்து அவர் வகிச்சு வந்த மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டாரு. அதன் அடுத்து பாத்தீங்கன்னா அடிப்படை உறுப்பினர் பதவி உட்பட எல்லாத்திலிருந்துமே அவரை வந்து பறிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில மனவேதனையில இருந்ததாக சொல்லி கூறப்படுது. அரசியல் வட்டாரங்கள்ல அதை கூறப்படுது. இந்நிலையில அதை பொருட்படுத்தாம இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு 3 முதல் 4 மாத காலங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தற்போது வந்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பட்டினப்பாக்கத்தில் இருக்கிற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயோட வீட்டில் போய் சந்திக்கிறதுக்காக தற்போது காத்திருக்கிறாரு. அரசியல் கட்டம், அதாவது தற்போது அவர் வந்து அந்த சூழ்நிலையில இருக்கிற சூழ்நிலையில இதற்கு அடுத்த கட்டமாக அவருக்கு வந்து ஒரு கட்சியில உயர் பதவி வழங்கப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து ஏற்கனவே கூறப்பட்டு இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் தரப்புல அதனோட பொதுச் செயலாளருக்கு இணையான ஒரு பதவியை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கூறப்பட்டு இருந்த சூழ்நிலையில ஒருவேளை இவரை வந்து திமுகவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அதற்கும் ஒரு சில பதவிகளை வந்து தகுதிகளுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்த நிலையில தற்போது அவர் பட்டினப்பாக்கத்தில் இருக்கிற அவர் ஒரு விஜயோட வீட்டுக்கு சென்று தற்போது செங்கோட்டையன் வந்து சந்திச்சிட்டு இருக்கிறாரு.
இந்த சந்திப்பின் பிறகு அவர் என்ன மாதிரி முடிவுகள் எடுக்க போறாரு? வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தாவேக்காவோட இணைந்து நிற்க போகிறாரா, அல்லது தாவேக்கா தரப்புல நிற்க போகிறாரா, அல்லது தாவேக்காவோட எந்தெந்த கட்சிகள் வந்து சேரப்போகுது அப்படிங்கிறது இனிவரும் கொஞ்ச நேரங்களில் தெரிய வரும். எப்படியா இருந்தாலும் பல மாத சர்ச்சைகளுக்காக இருக்கிற இந்த 3-4 மாதமாக நடைபெற்று வந்த இந்த சர்ச்சைக்கான ஒரு முடிவு வந்து தற்போது வெளியாகி இருக்குது. அதன் அடிப்படையில் அந்த அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயோட சந்திப்பு அப்படிங்கிறது இன்னும் சற்று நேரத்தில் நடக்க உள்ள நிலையில இதன் பிறகு வந்து இதனுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இன்னும் தெரிய வரும். அல்லது வெறுமனையாக வந்து அதாவது சற்று மேம்போக்கா பார்க்க வந்தாரா, அல்லது அதிமுகவிலிருந்து விலகிய பிறகு அவரை தற்போது வரை அவரோட வண்டிகள்ல அதிமுக கொடிதான் பறந்துட்டு இருக்குது. ஒருவேளை அதிமுகவில் இருந்தவாறே அவருக்கு வந்து ஆதரவு தெரிவிக்க இருக்கிறாரா, அல்லது அதிமுகவில இருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய போகிறாரா அப்படிங்கிறது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரலாம். அதே மாதிரி செங்கோட்டையனுக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பலரோட கோரிக்கை, பலரோட விருப்பமா இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கழகத்துல வந்து முன்னிறுத்தி கொண்டு போறதுக்கு பொதுச் செயலாளர் பதவிங்கிறது அடிப்படையாகவே ஒரு பயங்கரமான கட்டமைப்புகளை கொண்ட ஒரு பதவி. அந்த பதவிக்கு வந்து என்ன முடிவுகள் எடுத்தாலும் அதுக்கு வந்து கட்டுப்பட்டே தீரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அந்த பதவியை இவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுதுங்க.